பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ்மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME 6505 டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ், இதில் ஃபஸ்ட் யூனிட் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் மாடியூல் 1.32. இந்த 1.32வை ஒரு எக்ஸ்பிளனேஷனாக கேட்டிருக்கேன். எக்ஸ்பிளைன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளைவீல். இந்த ஃப்ளைவீலில் இருக்க டைமென்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளோதான். இது ஒரு சின்ன மாடியூல். இது ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு ஃப்ளைவீல் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஒரு இன்ஜினில் ரன் ஆகும்போது அதனுடைய எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஹையர் எனர்ஜிக்கு போகுது, லோயர் எனர்ஜிக்கு வருது. ஒரு சைக்கிள்லையே இதே மாதிரி ஹையர் லோயர் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை ஒரு யூனிஃபார்ம் எனர்ஜி சப்ளைக்கும் யூனிஃபார்ம் ஸ்பீடு இதுக்கும் அவுட்புட்டில் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஃப்ளைவீலை எங்கேஜ் பண்ணுறோம். அந்த ஃப்ளைவீலுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஃப்ளைவீல்னால் என்னங்கிறதெல்லாம் டெஃபினேஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஒரு டிசைன் பண்ணும்போது இந்த டைமென்ஷன்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ பார்ப்போம். இது ஒரு ஃப்ளைவீலில் இது ரிம்னு சொல்கிறது உண்டு. இதெல்லாம் இது ஹப்பு, இது ஆர்ம்ஸ். இந்த ஹப்பு அண்ட் ஆர்ம்ஸ் இந்த வெயிட்டெல்லாம் இந்த ரிம்முடைய வெயிட்டுக்கு கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். அல்லாட்டினா இதெல்லாம் ரொம்ப நியரஸ்ட் டு சென்டர் ஆஃப் த சாஃப்ட். இந்த சென்டருக்கு இதெல்லாம் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். அதனால யூஸ்வலாக இந்த ஆர்ம்ஸுடைய வெயிட்டு, இந்த ஹப்புடைய வெயிட்டு இதெல்லாம் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. இந்த ரிம்மு தான் மேக்ஸிமம் அதனுடைய மேஸ்க்கு காரணமாக இருக்குது. அதனால் இந்த ரிம்முடைய மேஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறது. இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா இதைத்தான் கால்குலேஷனுக்கும் எடுத்துக்கிறது. இதே மாதிரி இந்த யூஸ்வலாக இந்த ஃப்ளைவீல் காஸ்ட் அயனில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது காஸ்ட் அயன் மோல்டு பண்ணி நம்ம என்ன ஷேப்புக்குனாலும் கொண்டு வரலாம். அதே மாதிரி மிஷினிங் பண்ணுறதும் ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால் அதே மாதிரி அதுக்கு வெயிட்டும் டென்சிட்டியும் கூட இருக்கும் காஸ்ட் அயனுக்கு. அதனால் சின்ன சைஸ்லேயே நல்ல வெயிட்டானது நம்ம கொண்டு வரலாம். அதனால் இந்த ஃப்ளைவீலுங்கிறது காஸ்ட் அயனில் தான் பெரும்பாலும் செய்கிறதா இருக்கும். அல்லாட்டினா ஸ்டீலில் செய்வாங்க. அதே மாதிரி இது பொதுவாக மோல்டட் டைப்பாக இருக்கும். ஃபேப்ரிகேட்டட் டைப்புங்கிறது சின்ன இன்ஜின் இதுகளுக்கு, அல்லாட்டினா ரொம்ப பெரிய இன்ஜினுக்கு இருக்கும். இப்போ இதை பார்ப்போம். ஆர்ங்கிறது மீன் ரேடியஸ் ஆஃப் த ரிம், இது இன் மீட்டர்ஸ். தென் டி மீன் டயமீட்டர் ஆஃப் த ரிம், த ரிம்முடைய மீன் டயமீட்டர் எம். கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ரிம் எம் ஸ்கொயர். கிராஸ் செக்ஷனல் ஏரியா இதே மாதிரி எலிப்டிக்கலாக இருக்கும், அல்ல சர்க்குலராக இருக்கும், ரெக்டாங்குலர் ஸ்கொயர் எல்லாம் இருக்கும். இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ரோ டென்சிட்டி ஆஃப் த ரிம் மெட்டீரியல், இந்த மெட்டீரியலுடைய டென்சிட்டி இது கேஜி பர் மீட்டர் கியூப். என் ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளைவீல், இந்த ஃப்ளைவீலுடைய ஸ்பீடு ஆர்பிஎத்தில். இது ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளைவீல் ரேடியன் பெர் செகண்ட். இது நியூ, இது நியூங்கிறது ஆர் ஒமேகா பை டிஎன் பை 60 லீனியர் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளைவீல். நம்ம லீனியர் வெலாசிட்டியாக இதை கன்வெர்ட் பண்ணணுன்னா, ஆங்குலர் வெலாசிட்டியை லீனியர் வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணணுன்னா இதே ஃபார்முலா. தென் டென்சைல் ஸ்ட்ரெஸ் டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு என்ன, இது ஏற்கனவே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் +1 +2ல் கூட படிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குன்னா எப்பயுமே இதில் ஒரு டென்ஷன் இருக்கும். இது அவே ஃப்ரம் த சர்க்கிளில் இருந்து போகிறது தான் ட்ரை பண்ணும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் இதுலேயும் இது ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது ஒரு மேஸாக இருக்கிறதுனால எப்பயுமே இதுக்கு அவே ஃப்ரம் த ரொட்டேஷன் போகிறதுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும். அந்த இது டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். இதுதான் டைமென்ஷன்ஸ் சிக்மா. சிக்மாவுக்கு ரோ இன்ட்டு மியூ ஸ்கொயர். மியூங்கிறது என்னதுன்னு பார்த்தோம், லீனியர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி ஸ்கொயர். இது ரெண்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மேஸ் ஆஃப் த ரிம் எம் எப்படி கால்குலேட் பண்ணுறது நமக்கே தெரியும். நம்ம டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு பார்த்துருப்போம்.
அப்போ இப்போ மேத்ஸ் வேணும்னா என்ன, ரோ இன்ட்டு வால்யூம், வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. அது வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது, πd அப்படிங்கிறது இதனுடைய பெரிஃபரல், அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா இது. அப்போ ஒரு சிலிண்டர் கணக்கு அதை அசியூம் பண்ணி இந்த இதை எடுத்துருக்குறாங்க. இது வால்யூம், வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி தான் மேஸ். இது என்ன வரும், இதனுடைய இது வந்து கேஜியில் வரும். ஓகே, ஏரியா ஆஃப் த ரிம், இங்கே இருக்கிற ஏ வந்து இதை இப்போ ஏரியா தான் வேணும்னு நமக்கு மேத்ஸ் தெரியுது. ஒரு ஏரியா கண்டுபிடிச்சாச்சுன்னா இதை டிசைன் பண்ணிடலாம், என்ன கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன இது கொடுக்கலான்னு தெரிகிறதுக்காக இந்த இது ஃபார்முலா வச்சுருக்குறாங்க. A = m / πd ρ. இந்த ஃபார்முலாலேருந்து தான் வந்திருக்கு. இதில் ஏ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், மீதி இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும். m πd ρ அதுதான் இது. இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் வரும். இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டைமென்ஷன்ஸ். டைமென்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுதான். நம்ம கால்குலேஷன்ஸ் போடும்போது இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி அங்கே யூஸ் ஆகுதுங்கிறத உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமாக நான் சொல்கிறேன். என்னுடைய சேனல் வந்து AU மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும் யூடியூப்லேருந்து. அப்போ நீங்கள் அதை பார்த்து வரிசையாக என்னுடைய மாடியூலில் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே விடுதல் ஆகாது. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க சிலபஸ் படி தான் எல்லா இதையும் வரிசையாக தான் நடத்திட்டு வர்றேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்றாவோ அல்ல டெலிட் பண்ணியோ நடத்தலை, வரிசையாக நடத்திகிட்டே வர்றேன். அதனால் நீங்கள் வரிசையாக படித்து முடிச்சிடுவீங்க. அப்போது உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும். See you students. Thank you.